வெல்கம் பேக் டு தி இதுனா டே 4 தெரில டே 4 ஆஃப் மை சிஎஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டடி ப்ரிப்பரேஷன். கையில் ஆட்டுறேன். சிஎஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இனி நான் என்ன படித்தேன் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு யூனிட் 8 ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்டில், இந்தியன் கான்ட்ராக்டில் பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ்னு இருக்கோம்ல, அது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் அதுதான் ஃபுல்லாக டீட்டெயிலாக மில்க் பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு மில்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீம் இருக்கும், குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு. ஒரு பால் காயறது வந்து மாடே இருக்கணும், இதுவாக இருக்கும், அதுக்கு குட் மார்னிங் சன்ஷைன் அந்த மீன் தான் ஞாபகம் வருது. ஸோ என்னோட பிஸ்னஸ் லாஸில் யூனிட் 8 ஆஃப் தி பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி இருக்கும், அது ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னா அதை வந்து ஒரு வேளை ஸ்கிப் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 8 படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படிக்கணும். யூனிட் 8 ஆஃப் தி பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அந்த யூனிட் 7, 8, 9 அப்படின்றது ரொம்பவே வெயிட்டேஜான ரொம்ப முக்கியமான ஒரு, எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து என் மூஞ்சி வந்து ஏற்கனவே என் மூஞ்சி இப்போ கண்ணு மூக்கெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்தியன் கான்ட்ராக்ட் அந்த 3 தான் ரொம்ப முக்கியமே. அது படித்தா மட்டும்தான். இப்போ போன செப்டம்பர் அட்டெம்ப்டில் வந்து யூனிட் 8, 9, 7 இந்த ஒரு 15-20 மார்க்கெட்டு கேட்டிருந்தாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில். ஸோ அதை ஸ்கிப் பண்ணால் வந்து பெரிய லாஸ். கண்டிப்பாக படிச்சாகணும். அது கஷ்டமாக இல்லை, சத்தியமாக கஷ்டம் இல்லை. யூனிட் 8 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் வந்து ரொம்ப ஈஸி. பெயில்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு பேர் சரவணன் வச்சுங்க. இப்போ சரவணன் வந்து மச்சான் என்னடா வெளியே போயிட்டு வரேன்டா, அந்த நாய் வச்சுக்கூடா அப்படின்னா, இதுதான் பெயில்மெண்ட்டு. என் பேர் பெயிலரு, அவன் பேர் பெய்லி. இப்போ அந்த நாய் தான் வந்து கூட்ஸு, ஓகேவா. இப்போ நான் தரேன்ல, இப்போது வந்து என்னோடய நாய்க்குட்டி தரேன்ல, இப்போ நான் தான் பெயிலர், ஓனர். அதான் நான் எப்படி சொல்கிறேன்னா, அதில் வந்து பெயிலின்னு வரும். அது வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக அதான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பெயிலர், நாய்க்குட்டி தான் அந்த கூட்ஸு. இப்போ அவன் என் ஃப்ரெண்டு சரவணன் இருக்கான்ல, அவன் பேர் வந்து பெய்லி. இதான் அந்த குட்டி சுருக்குமே. இந்த கதை இவ்வளோ தான். இப்போ ஒரு பெரிய படம்னா வந்து சுருக்கமாக கதை சொல்கிறாங்களோ, அது மாதிரி தான் இந்த கதை. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் என்னோடய டியூட்டினாது, என்னோடய ரைட்ஸ்னாது, அவனோட டியூட்டினாது, அவனோட ரைட்ஸ்னாது. அதே மாதிரி பிளெட்ஜி, பானர் பிளெட்ஜின்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து சும்மா கிரேஷியஸ் மெயினாக எந்த ஒரு காசும் வாங்காமல், மச்சான் என்னடா நாய்க்குட்டி அதான் தரோம்ல, அந்த வந்து பானர் பிளெட்ஜில் வந்து இந்த நகை கடை சேட்டுக்காரலாம், பஜன்லா ஸ்டேட் அந்த மாதிரி இருக்காங்க. அது பேர் தான் பானர். எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன். PAWNOR, பானர். PAWNOR. யாரும் தப்பாக நினச்சிக்கணும். PAWNOR. அவர் பேர் தான் பானர். அவர் வந்து நகைலாம் வாங்கி வச்சுக்கிறாருல, அவன் பேர் பானர் பிளெட்ஜி. இப்போ வந்து ஒரு வேளை நான் நகை அடகு வச்சுருக்கேன், இப்போ காசு திரும்பி கட்டல அப்படின்னா, அவர் வந்து அந்த நகையை செல்லாம் பண்ணிடலாம்ல. இது மாதிரி நீ காசு தரலாம், விற்க போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம். அது வந்து ரைட்ஸ் ஆஃப் பிளெட்ஜி, ரைட்ஸ் ஆஃப் பானர், டியூட்டிஸ் ஆஃப் பானர், டியூட்டிஸ் ஆஃப் பானி, இது மாதிரி வரும். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர் வந்து சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸு. அது வீடியோ அப்லோட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு யோசனை இருக்கேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ, இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, டியூட்டிஸ் ஆஃப் பானர் மட்டும் ஒரு சொல்லித்தர மாதிரிலாம் இருக்காது. நான் படித்து எதுவும் ஒரு ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் செக்ஷனில், எல்லாரெலாம் இல்லை, ஒரு 5 பேர் சொன்னாலே கமெண்ட் செக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் யாருன்னா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை, டியூட்டிஸ் ஆஃப் பானர் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ 5 கமெண்ட் வட்டம் இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருக்கும். 10 நிமிஷத்தில் டியூட்டிஸ் ஆஃப் பானர் ஒரு செக்ஷன் 150, 158, 159, 164 கரெக்டாக அப்படியே சொல்கிறேன். அது சொல்லித்தர மாதிரிலாம் இருக்காது. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் வேணா அதை பார்த்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பானர், பெயில்மெண்ட் பிளெட்ஜ். அது ரொம்ப ஈஸியான டாபிக். யாருன்னா படிக்காமல் தயவுசெய்து படிங்க. அந்த டியூட்டிஸ் ஆஃப் பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 12 டாப்பிக்காக பிரிச்சுருங்க. அந்த 12 டாபிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் படிக்காது. இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா படிக்கலாமே தவிர, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ 12 டாப்பிக்காக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர். நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. ரைட்ஸ் ஆஃப் பெய்லர். நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் பெய்லர் அண்ட் பெய்லி அகேன்ஸ்ட் ராங் டூயர். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அந்த நாய்க்குட்டி கொடுத்துருக்கேன். அந்த நாய்க்குட்டிக்கு வேறு எவனா வந்து விஷம் வந்து குழச்சினே இருக்குன்னு வேறு எவனா விஷம் வந்து வச்சு கொளுத்தி சாவச்சிட்டா அப்படின்னா, எனக்கும் வந்து உரிமை இருக்கு, ஏன்னா அவனுக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அவன் தான் நான் அப்போ வச்சுருக்கான். அப்போ அவன் வந்து டெம்பரரி ஓனர், நான் வந்து பெர்மனன்ட் ஓனர். இப்போ 2 பேருமே எதிர்த்து அவன் மேலே சண்டை போடலாம். இது வந்து ரைட்ஸ் அகேன்ஸ்ட் ராங் டூயர், ரைட் ஆஃப் பெய்லர் அண்ட் பெய்லி அகேன்ஸ்ட் ராங் டூயர். இது வந்து செக்ஷன் 180, 181 வரும்னு நினைக்கிறேன். அது தட்டுன்னு சொல்லிட்டா. இப்போ 3rd டிப்ரைஸ் ராங்ஃபுல்லி அது வரும். சரி விடுங்க, தெரியாமலாம் இல்லை, வீடியோ கொஞ்சம் இருந்தால் போயிடும் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அது வந்து முடிஞ்சிச்சா.
நெக்ஸ்ட்டு வந்து டியூட்டிஸ் ஆஃப் பானர், டியூட்டிஸ் ஆஃப் பாணி அது தனியாக வரும். அது நெக்ஸ்ட்டு ஜென்ரல் லீனு, பர்டிகுலர் லீன் வரும். டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட் வரும். பிளெட்ஜ் பை நான் ஓனர்ஸ் வரும். ரைட்ஸ் ஆஃப் பிளெட்ஜி, ரைட்ஸ் ஆஃப் பாணி வரும். ஸோ இதுதான் இந்த டாபிக் 10 பிரிச்சுட்டு அது செக்ஷன் நம்பர் படிக்கிறதா செக்ஷன் நம்பர் தனியாக போட்டு செக்ஷன் நம்பரோட படிக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி இங்கே படிச்சிங்க டாபிக் வைஸாக பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை அது சின்ன சாப்டர் தான், நீங்கள் ஒரு வேளை படிக்காமல் இருந்தாலும் படிச்சிடலாம். பட் ஏன்னா போயினே இருக்கே ரைட்ஸ் ஆஃப் குழம்புற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் டேக் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் ஆகும். நோட் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுத்து இத்தனை டாபிக் இருக்கா. அது வந்து இப்போ நான் சொல்கிற டாபிக் தான் நீங்கள் பிரிக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படினா டாபிக் பிரிக்கலாம். நான் வந்து ஒரு டாபிக் இப்படி பிரிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை தனியாக கூட பிரிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் கிரேஷியஸ் பெயில்மெண்ட், நான் கிரேஷியஸ் பெயில்மெண்ட் அதை கூட தனியாக பிரித்து நீங்கள் படிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து பெயில்மெண்ட் பிளெட்ஜ் வந்து இப்படி தான் படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். இப்போ நான் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாமா? இப்போ வந்து சொல்கிறேன். செக்ஷன் 180 ரைட்ஸ் ஆஃப் பெயிலர் அண்ட் பெயிலி அகேன்ஸ்ட் ராங் டூர். If a third person wrongfully deprives the bailee of the use of the possession of the goods bailed or does them any injury, the bailee is entitled to use such remedy as the bailor in case of no bailment. அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம்னா, அது பெரிய விஷயம் மீன்ஸ் எனக்கு பெரிய விஷயம் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணாலே போதும். ஐசிஐ வந்து லாவில் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓன் வார்த்தையில் எழுதுறதில்ல. இப்போ நான் நிறைய பேர் பேப்பர்லாம் பார்த்தேன். நேற்று வந்து ஒரு குரூப்பில் வந்து பார்த்தேன், எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. என் குரூப்லாம் இல்லை, வேறு ஏதோ குரூப் அது. அதில் இருக்க நான் சும்மா அது சிஏ படிக்கிற குரூப்பில், ஃபவுண்டேஷன் படிக்கிற பசங்க குரூப்பில் அதில் ஏதோ போட்டிருந்தாங்க. ஒருத்தன் வந்து 21.5 100க்கு 21.5 எடுத்திருக்கான். நான் 21 வச்சுருக்கான் எது இருக்குன்னு அவங்க பேப்பர் கரெக்ட் பண்ணால் எல்லா கொஸ்டினும் எழுதி வச்சுருக்கான். அப்புறம் எப்போ 21.5னா சொந்த எப்படி சொல்கிறது, படிச்சிருக்கான், பட் அதை அவனுக்கு வந்து எழுத தெரில. இப்போ ஓபிசி செக்ஷன் 61 கம்பெனிஸ் ஆக்ட்னா அவன் 62 நினைக்கிறேன். ஓபிசி வந்து செக்ஷன் 62 அப்படின்னா அதான் ஒழுங்காகவே எழுதலை. எப்படி அவன் ஓனு வேர்ட்ஸில் எழுதியிருக்கான், எப்படி மார்க் தருவான்? நானே தர மாட்டேன், அப்புறம் எப்படி ஐசிஐ தருவான்? ஸோ எல்லோரும் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க. நான் இந்த தப்பு தெய்வ கலாட்சத்தில் நான் அந்த தப்பு பண்ணல. அதாவது ஓன் வேர்ட்ஸில் வந்து நான் இது வரைக்கும் எழுதுனதில்லை. எழுதும் கம்ப்ளீட்டாக டப்பு அடித்து அப்படி எஸ்ஸு தி ஆஃபு தட்டு டஸ்ஸு எல்லாமே அப்படி எழுதுனால. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இப்போ தேர்ட் பர்சன் ராங்ஃபுல்லி டிப்ரைவ்ஸ் செக்ஷன் 180 இதிலே வந்து அங்கங்கே தப்பாக சொல்லியிருப்பேன். பட் இது வந்து எக்ஸாக்டாக ஃபிட் ஆகனாலும் ஒரு 75லேருந்து 80% வரைக்கும் புக்கில் இருக்க கீவேர்ட்ஸோட மேட்ச் ஆகும் என்னோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ எல்லோரும் இப்படி படிங்க தான் நான் வலியுறுத்தினே தவிர ஃபுல்லாக படிங்க, டப் அடிங்க, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீம் போனால் பைத்தியம் பிடிச்சிடும். அதாவது எல்லாமே மனப்பாடம் பண்ணால் பைத்தியம் பிடிச்சிடும். எல்லாமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு அது மூளை இது மனுஷங்க, நம்ம அதுவும் பண்ண முடியாது. ஓனாக எழுதுனா மார்க் கிடைக்காது. எது உங்களுக்குன்னு நீங்கள் சென்டரில் நின்று முடிவு பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ பெயில்மெண்ட் பிளெட்ஜ் வரைக்கும் அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷத்துக்கு இந்த கண்டென்ட்டை மில்க் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். காலைல வந்து ஒரு 8 மணிக்கு எழுந்தேன். 8 மணிக்கு எழுந்து வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். லா தான் படிக்கிறேன். குளிச்சுட்டு படிக்க ஆரம்பித்தேன். லா தான் ஒரு 1.5 மணி நேரம் படிச்சிருப்பேன், பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ். அதுக்கப்புறம் வந்து சரி செம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து நான் எக்கானமிக்ஸில் இப்போ அருண் அன்பு சார் இருக்கார்ல, அருண் அன்பு சார்லாம் சொல்ல வரல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கார், பார்த்தாலே அண்ணான்னு தான் கூப்பிடணும் போல இருக்குது. அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். 2 நிமிஷத்துக்கு வந்து 2 நிமிஷம் 2 மணி நேரத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் எக்கானமிக்ஸில். இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் கடைசியும் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அவர் போட்டிருந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தேன். எக்ஸப்ட் வந்து சாப்டர் 10, ஏன்னா சாப்டர் 10 தெரியல. ஸோ சாப்டர் 9 வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மட்டும் மேரத்தான் வீடியோ மாதிரி போட்டிருந்தாரு. அது பார்த்துட்டு ஆஹா இது அருமையான பதிவு, அருமையான நாள் நண்பா அப்படின்னு வந்து என்னோடய நாள் ஆரம்பித்தா வந்தால் சரி. என்னோடய ப்ரொக்ராஸ்டினேஷன் காரணத்தால் நான் கொஞ்சம் நினச்ச காரியங்களால் சாதிக்க முடியல. கொஞ்சம் ஷிட்டியாக தான் ஃபீல் ஆகுது. பட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. 4 நேரம் போனால் அது காப்பாற்ற முடியுமா? முடியாது தான். ஸோ நாளைக்காச்சும் நேரத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒன்றுமே படிக்கலாம் இல்லை, நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் கூட யூட்டிலைஸ் பண்ண ஸ்கோப் இருந்துச்சு. பட்டு அண்ணனுடைய அண்ணன் நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் இந்த பையனோட சோம்பேறித்தனத்தால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டே வந்து நான் ஆர்டினரி டேவை மாற்றிட்டேன். அப்போ என் மேலே தான். ஸோ நாளைக்கு நான் வீடியோவில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் 3 மணிக்கு வந்தனால நான் ஆம்பளே இல்லை. நாளைக்கு நான் 3 மணி, ஏன்னா டெய்லியும் சொல்கிறேன்
எழுந்துக்கவே மாட்டேன், சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன், நாளைக்கு நான் 3 மணிக்கு எதுனா நாமளே இல்லை, வீடியோவில் நான் சவால் விடுறேன். நாளைக்கு நான் 3 மணிக்கு எதுனா நாமளே இல்லை, நான் ஒரு வேளை நாளைக்கு எழுந்துக்கல, வீடியோ சொன்னால் நான் எல்லோரும் கிண்டல் பண்ணுங்கள், எனக்கு கலாய்ங்க, என்னை வந்து அசிங்கமாக திட்டுங்க இதுவில். ஏன்னா வந்து எனக்கு அப்போ தான் உரைக்கும் எனக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு. இதுக்காக நாளைக்கு எழுந்துக்கணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. என்னை எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் 3 மணிக்கு எழுந்துக்கிறது, நாளைக்கு காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து அவள் தான். ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்துச்சா போதும், 10 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு டே 5ல் நல்ல ஒரு 3 மணிக்கு எழுந்து நிறைய சாதிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு 18 மணி நேரம் படிக்கலான்னு இருக்கேன். வாய் ஜிங்க்ஸ் பண்ணக்கூடாது. 18 மணி நேரம்னா பார்க்கலாம். 18 மணி நேரம் படித்தா வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ வரும், பெரிய விளாகாகவே போடுவேன். ஸோ அவள் தான். டே 5ஆ 4ஆன்னு தெரில. டே 5ல் வந்து நம்ம வெற்றிகரமாக சந்திக்கலாம். இன்னும் எக்ஸாமுக்கு 22 நாளோ 23 நாளோ இருக்குது. அப்போ பார்க்கலாம்.